ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஃபுட்பால் தான். எஸ், ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சே சென்னை ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் அவே மேட்ச் சென்னையில் இல்லை, ஒடிசாவில் 3-2 ஜெயிச்சிட்டாங்க. இவ்வளோப்போ ஃபர்ஸ்ட் கோல் போட்டது என்னமோ ஒடிசா தான், பெனால்ட்டியில் 9th மினிட்ல பாக்ஸ் உள்ளே ஒரு பெனால்ட்டி கிடச்சிது. ஸ்ட்ரெயிட்டாக கோல் போட்டார் டிகோ மொரிகோ, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கோல் போயிடுச்சு. 1-0. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே 1-0 தான், 45 நிமிஷம் வரைக்கும். ஆனால் பிரில்லியன்ட் கம்பேக் அந்த செகண்ட் ஹாஃப்லோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். எல்லாரோட பிளேயர் ஆகட்டும், கண்டினியூஸாக கோலில் 48th மினிட்ல பர்ஃபெக்ட் கார்னர்லேருந்து பாஸ் பண்ணார். சூப்பர் ஷாட் ஃபரூக் சௌத்ரி. கோல் போட்டது இல்லாமல் ஒரு மண்டவரை போய் கோல் போஸ்ட்டில் டப்புன்னு பட்டுச்சு. 51st மினிட்ல அகைன் இட் வாஸ் அ ஃபன்னி இன்சிடென்ட். அமிர்தர் அவங்க கோலி, ஒடிசா கோலி, கேர்லெஸ்ஸாக ஏதாச்சும் தட்டி விட்டாரு. பாக்ஸ் முனையில் இருந்தவர் ஸ்டாப் பண்ணி ஃபரூக் சௌத்ரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோல் போட்டார். ஈஸி கோல் அது. என்ன டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்களா தெரியல. ஒடிசா 2-1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 69th மினிட்ல டேனியல் சீமா ஸ்ட்ரைட் ஒரு கிக், ரெண்டு பேரும் டார்ஜ் பண்ணி ஒருத்தர் பாஸ் பண்ணார், ஸ்ட்ரைட்டாக ஒரு கிக் பண்ணார், அவரும் போய் கோல் போஸ்ட்டில் போய் விழுந்துச்சு. 3-1 ஆயிடுச்சு 69th மினிட்ல. அப்புறம் 90 மினிட்ஸ் வரைக்கும் டைம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு ஓடி இருந்து 90 + எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் கொடுத்தாங்க என்ன டைம் வேஸ்டேஜ்லாம். அந்த கடைசி 5 மினிட்ஸ் இருக்கும்போது ராய் கிருஷ்ணான்றவர் ஒரு கோல் போட்டார். அதனால அவங்க 2 ஆயிடுச்சு, 3-2. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் டேகா மரிஷா பெனால்ட்டியில் கிடச்சது. இவ்வளோ அதில் கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பெனால்ட்டி இல்லை, அது தப்பு அப்படி இப்படின்னு. பட் இவென்ச்சுவலி பெனால்ட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் கோல் போட்டது ஒடிசா தான், கடைசி கோல் போட்டது ஒடிசா தான். பட் நடுவில் 3 கோல் போட்டது நம்ம தான், சென்னை எஃப்சி. நிறைய பேர் ஐஎஸ்எல்லை பற்றி பேசுங்கிறீங்க, பேச நான் தயாராக தான் இருக்கேன். பட் வியூஸே போகிறதில்ல. ஸோ ஒரு 1000 பேர் பார்த்தாலான்னு கொஞ்சம் ஒரு புஷ் இருக்கும் பேசணுன்ட்டு. யாருமே பார்க்காதனால தான் என்னால் வீடியோ போடணும்னா, நீங்கள் பிரபலப்படுத்தி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேசுவதை பற்றி, ஃபுட்பாலை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. ஐபிஎல் எப்படி, சிஎஸ்கே, கபடியில் எப்படி தமிழ் தலைவாசம், ஃபுட்பாலில் சென்னை எஃப்சி. ரைட். இப்போ சென்னை எஃப்சி ஆன் ஃபயர் சொல்லலாம். அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்டில், நம்ம ஹோம் கிரவுண்டில் அங்கே போய் ஜெயிச்சது. அடுத்த மேட்ச் 1 அக்டோபர் ஹைதராபாத்தில். இது வரைக்கும் 10 வாட்டி விளையாட்டுருக்காங்க சென்னை எஃப்சி ஒடிசாவும் இந்த ஐஎஸ்எல்ல. அதில் வந்து 3-3 ரெண்டு பேரும். ஒடிசா 3 ஜெயிச்சிருக்கு, சென்னை 3 ஜெயிச்சிருக்கு. 4 மேட்ச் வாஸ் ட்ரா. ஆமாம், இது வரைக்கும் நடந்த 10 சீசன் நடந்தது இதில் கபடியில், கபடிங்கன்னு பாருங்க. அந்த 10 சீசன் ஐஎஸ்எல்ல வந்து 2017-18 சென்னை கப்பு ஜெயிச்சது, 2015 கப்பு ஜெயிச்சது, 2019 and 20 ரன்னர் அப் ஃபைனலில் தோத்துட்டோம். ஸோ 2 கப்பு, ஒரு ஃபைனல் வர விளையாடுங்க, ஒரு ரன்னர் அப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அண்ட் ஒன் சைடடான்னு சொல்ல முடியாது, கடைசி வரைக்கும் டஃப் அண்ட் டஃப் ஃபைட் இருந்தது. கோலி வாஸ் 1-2 மிஸ்டேக் பண்ணாங்க ஒடிசா கோலு. நம்மளது வாஸ் வெரி குட். டிஃபென்ஸ் ஆகட்டும், அட்டாக்கிங் ஆகட்டும், எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக எப்போ டைம் வேஸ்ட் பண்ணுமோ டைம் நடுவில் எடுத்து கோயல் நம்ம கோச்சு கூட அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 1-0 அவங்க எப்படியே ட்ராக்கு போயிட்டு வாங்க பேருக்கு எதிர் டீம், அப்படியே மெல்லிஸா சம்டைம் டைம் வேஸ்ட் பண்ணி பாலத்துக்கு வெளில அடிச்சு அப்படி இப்படி பண்ணி 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிது. பொதுவாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கிடைக்கும். 95 மினிட்ஸ் விளையாண்டாங்க. கடைசி இதில் அவர் கோல் போட்டார், ராய் கிருஷ்ணா. ஸோ ஃபரூக் சௌத்ரி 2 கோல் போட்டார் இன்னைக்கு. 48th மினிட்ல ஒன்று, 51th மினிட்ல ஒன்று. அப்புறம் டேனியல் சீமா 69th மினிட்ல ஒரு கோல் போட்டது. அப்புறம் அவங்களுக்கு டிகோ மரிகோ அண்ட் ராய் கிருஷ்ணா. பார்ப்போம். இன்னும் இட்ஸ் அ பிக் டோர்னமெண்ட். 20 மேட்சஸ் மாதிரி விளாடணும் ஒவ்வொருத்தரும். இது 3-4 மாதம் நடக்கும் இந்த டோர்னமெண்ட்டு. அண்ட் சேர்ந்தே பயணிப்போம். நிறையா இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கபடி பற்றி நிறைய பேசியிருக்கேன். இப்போ தான் தமிழ் தலைவர் ப்ராக்டிஸை பற்றி பேசியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஐபிஎல் கூட தோனி விளையாடுவாரா, ரிட்டைனா, அது பற்றின ஒரு வீடியோ நேற்று போட்டோம். பார்க்காதவங்க அது போய் பாருங்கள், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், அப்டேட் பண்ணிட்டு கிவ் மீ வேல்யூபிள் கமெண்ட். இப்போ நான் சொன்னால் ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 10 பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.